எந்த ஒரு லாகினுமே பண்ணாம ஒரு வெப்சைட்டோட அட்மின் ஆக்சஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் தேவையில்ல, ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹிடன் ஃபைல் இருந்தா போதும் நாம அட்மின் ஆகலாம். அது பண்றதுக்கு அன்ப்ரொடெக்டட் அட்மின் ஃபங்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு ரியல் வேர்ல்டு வல்னரபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்ப்ரொடெக்டட் அட்மின் ஃபங்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன? அண்ட் தென் ஒரு வெப்சைட்டோட ஹிடன் அட்மின் பேஜஸை அட்டாக்கர் எப்படி டிஸ்கவர் பண்றாங்க? இது எல்லாமே தான் நாம கவர் பண்ண போறோம். இப்போ அன்ப்ரொடெக்டட் அட்மின் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்ல அட்மின் ஃபீச்சர்ஸ் லைக் ஒரு யூசரோட அக்கௌண்ட்டை delete பண்றது, ஆர் ஒரு கண்டென்ட் எடிட் பண்றது, இல்ல லாக்ஸை வந்து வியூ பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மின் ஆக்சஸ்ல தான் இருக்கும். பட் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் மிஸ்டேக் வந்து பண்றாங்க. அது என்னன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க. அதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டோட அட்மின் யூஆர்எல் டிஸ்கவர் பண்ணாலே நம்மளால அட்மின் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஒரு லாகினோ ஒரு பாஸ்வேர்டோ எதுவுமே நம்ம வந்து இன்புட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா போர்ட் சுகர் அப்படின்ற ஒரு லேப்ல இருக்கும். லேபோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் அட்மின் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இந்த லேபை சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, கேர்லாஸ் அப்படின்ற ஒரு யூசர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா வேற ஒரு யூசர் அக்கௌண்ட் தான். அட்மினா இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம டெலீட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஆக்சஸ் லேப் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் மை அக்கௌண்ட்டில் போகிறேன். ஓகே, இப்போ மை அக்கௌண்ட்டில் போனோடனே எனக்கு லாகின் கேட்குது. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு அக்கௌண்ட்லையுமே லாகினாக இல்லை. ஓகே, இப்போ நான் ஹோம் வந்துடுறேன். பட் டெவலப்பர்ஸ் காமனாக லீவ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, robots.txt அப்படின்ற ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ரூட் டைரக்டரியில் வந்து லீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வெப்சைட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணணும் அண்ட் தென் எந்தெந்த வெப்சைட்ஸை வந்து இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சர்ச் இன்ஜினுக்கு சொல்றதுக்கு தான் அந்த ஃபைலை வந்து லீவ் பண்ணுவாங்க. இப்போ நாம வெப்சைட் யூஆர்எல்ல போயிட்டு ஸ்லாஷ் போட்டு robots.txt அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து வியூ ஆகுது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் பேனல் அப்படின்ற பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து அந்த ஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாத் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ இதை நான் காப்பி பண்ணி அகைன் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல், ஸோ இப்போ இதை நம்ம robots.txt இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பேனலுக்குள்ள வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்னா உள்ள லாகின் ஆகிட்டோம். ஸோ நம்ம எந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸும் என்டர் பண்ணவே இல்லை. அண்ட் தென் எந்த ஒரு அத்தன்டிகேஷனுமே நடக்கவே இல்லை. நமக்கு 2 யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது, மெயினர் அண்ட் தென் கேர்லாஸ். இப்போ நான் கேர்லாஸ்ன்ற அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணுறேன். ஓகே, யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிட்டாங்க. அண்ட் தென் நம்ம லேபும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால அட்மின் ஆக்சஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ இருக்க வெப்சைட்ஸில் இந்த மாதிரியான பக்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து கம்மி தான். சப்போஸ் அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணீங்கன்னா அந்த பக்கை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம்.